நண்பர்களே, தினமும் நம்ம டீயில் போடுற அந்த சின்ன பச்சை ஏலக்காயை பற்றி ஒரு தரம் கூட யோசிச்சிருக்கீங்களா? அதே ஏலக்காயை தினமும் 2 மட்டும் சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? ஆமா, இந்த சின்ன ஏலக்காய் நம்ம சாப்பாடு ஜீரணமாவதுல இருந்து ஸ்ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் மெதுவாக வேலை பண்ணுது. இந்த வீடியோவில் தினமும் 2 ஏலக்காய் சாப்பிட ஆரம்பிச்சா நம்ம வயிறு, இதயம், மனசு, மொத்த ஹெல்த் எல்லாத்துக்குமே என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு நான் சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. ஏன்னா லாஸ்டில் இந்த சாதாரண ஏலக்காயை தினசரி மருந்து மாதிரி மாற்றிக்கொள்ள சில சூப்பரான டிப்ஸும் நல்ல காம்பினேஷன்ஸும் சொல்ல போகிறேன். நண்பர்களே, 30லேருந்து 60 வயசு வரைக்கும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வயிறு எப்பவும் கனமாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டதும் ரொம்ப ஹெவியாக வயிறு நிரம்பி லைட்டாக இல்லாமல் இருக்கிற ஃபீலிங் மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு கேஸு, அசிடிட்டி, வயிறு உப்பல் இவையெல்லாம் விட்டே போக மாட்டேங்குது. ஸ்ட்ரெஸ் அவ்வளவு அதிகமாக இருக்கிறதால நைட்டில் தூங்கக்கூட முடியலன்னு இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ வர்றதில்லை. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே உருவாகும். என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது என்னென்னா, நம்ம தினசரி பழங்களில் சிலது ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல் பண்ணும். அதே மாதிரி சில சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் இருந்தால் அவை உடம்பை சரியான பாதைக்கு கொண்டு போகும். அந்த நல்ல பழக்கங்களில் ஏலக்காயும் ஒன்று. ஏலக்காய் நம்ம உடம்புக்கு இவ்வளவு சூப்பரான பலன்கள் தரும்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல வயிற்றை பற்றி பேசலாம். தினமும் 2 பச்சை ஏலக்காயை மெதுவாக மென்று சாப்பிட்டா முதல் பலன் சாப்பாடு ஜீரணமாகல தான் தெரியும். ஏலக்காய் வயிற்றுக்குள்ள ஜீரணம் சரியாக வேலை செய்ய தூண்டும். ஆனால் எரிச்சலோ அசிடிட்டியோ இல்லாமல். இதனால் கேஸ் குறையும், வயிறு உப்பல் குறையும். சாப்பிட்டதுக்கு பிறகு வயிறு ரொம்ப பழுவாக இருக்கிற ஃபீலிங்கும் வராது. சுருக்கமாக சொன்னால் வயிறு லைட்டாக இருக்கும். ஆயுர்வேதத்தில் இது சாப்பாடு ஜீரணத்தை தூண்டும் தன்மையாக சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்டதை சரியாக உடைச்சி உடம்புக்குள்ளே நல்லா உறிஞ்ச உதவும். ஜீரணம் சரியாக இருந்தால் பாதி நோய்கள் தானாகவே சரியாயிடும்னு நம்ம பெரியவங்க சொன்னது சும்மா இல்லை. ஏலக்காய் சாப்பிட்றதால கிடைக்கிற இன்னொரு பெரிய பலன் வாயும் பல்லும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஏலக்காய் வெறும் மசாலா மட்டும் இல்லை, இது ஒரு நேச்சுரல் மவுத் ஃப்ரெஷ்னரும் கூட. மார்க்கெட்டில் கிடைக்கிற மவுத் ஃப்ரெஷ்னர்ஸில் செயற்கை சுவையும் சர்க்கரையும் அதிகமாக இருக்கும். ஆனால் தினமும் 2 ஏலக்காய் மென்றால் வாயில் வர்ற துர்நாற்றம் குறையும். வாய்க்குள்ளே இருக்கிற கிருமிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். வாய் சுத்தமாக இருந்தால் டைஜஷனும் நல்லா இருக்கும். ஏன்னா ஜீரணம் வாயிலிருந்தே ஆரம்பிக்குது. சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும், ரொம்ப சோர்வாக இருக்கும், உடம்பு முழுக்க பழு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஏலக்காய் ரொம்பவே உதவும். ஏலக்காய் லைட்டாக கேஸை வெளியே தள்ளும் தன்மை கொண்டது. அதனால் வயிறு லைட்டாக இருக்கும், வாந்தி மாதிரி உணர்வும் வராது, டைஜஷனும் ஸ்மூத்தாக நடக்கும். இப்போது கொஞ்சம் இதயத்தை பற்றி பேசலாம். ஏலக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது ரத்த ஓட்டத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக திடீர்னு பிபி ஏறுறத சாந்தமாக குறைக்க உதவும். அதாவது டென்ஷன் காரணமாக பிபி அதிகமாவதை கட்டுப்படுத்த உதவுது. இதுக்காக பிபி மாத்திரையெல்லாம் நிறுத்தணும்னு நான் சொல்லலை. பிபி மாத்திரைக்கு இதை மாற்றாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லலை. ஆனால் தினசரி ஒரு நல்ல பழக்கமாக ஏலக்காய் எடுத்துக்கிட்டா பிபி கட்டுப்பாட்டில் இருக்க இது நிச்சயமாக உதவும். இப்போது காலத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் பிபி ஏறுறது ரொம்ப பெரிய காரணமாக மாறியிருக்கு. ஏலக்காய் குளிர்ச்சி தன்மை கொண்டதுனால இந்த விஷயத்துலையும் நல்ல பலன் தருது. அடுத்த முக்கியமான பலன் என்னென்னா, உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கும் உடம்புக்குள்ளே தேங்கி இருக்கிற அதிகமான தண்ணீரை குறைக்கிறதுக்கும். நிறைய பேர் காலை எழுந்த உடனே முகம் பழுவாக இருக்குது, வீங்கின மாதிரி இருக்குது, கண்களுக்கு கீழே உப்பல் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் உடம்புல தண்ணீர் அதிகமாக தேங்கிறது தான். ஏலக்காய் லைட்டாக உடம்புல இருந்து அதிகமாக சிறுநீர் வெளியே போக வைக்கும் தன்மை இருக்குது. அதனால் உடம்புக்குள்ளே தேங்கி இருக்கிற அதிகமான தண்ணீர் வெளியேறிடும். இதனால் முகத்தில் இருக்கிற கனத்தன்மை, உப்பல், காலில் வீக்கம், உடம்பு முழுக்க கனமாக இருக்கிற ஃபீலிங் எல்லாம் குறையும். இதனால் லிவர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடம்பு முழுக்க ஒரு புத்துணர்ச்சியும் வரும். நீங்கள் சொல்லுங்கள், காலை எழுந்ததும் சோர்வாக ஃபீல் பண்ணுறவங்க எத்தனை பேர்?
முகம் கனமாக இருக்குது, வீங்கின மாதிரி இருக்குன்னு ஃபீல் ஆகுறவங்களும் இருக்கீங்களா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, ஏலக்காய் வயிறுக்கே மட்டும் இல்லை, மனசுக்குமே ரொம்ப நல்லது. பாரம்பரியமாக ஏலக்காயை மனசு சோர்வை குறைக்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதிகமாக மனசு வேலை செய்கிறவங்க, எப்பவும் டென்ஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தினமும் 2 ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்ப பயனுள்ள விஷயம். இதனால் மனசு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், டென்ஷன் அழுத்தமும் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்ட்ரெஸ் காரணமாக நைட்டில் தூக்கம் வரலன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டு பால் குடித்தா தூக்கமும் நல்லா வரும், மனசும் அமைதியாகும். ஆயுர்வேதத்தில் ஏலக்காய்க்கு இனிப்பும் லைட்டாக காரத்தன்மும் கலந்த தன்மை இருக்குது. இது வாதம் கபம் ரெண்டையும் சமநிலையை வச்சுக்க உதவும். ரொம்ப முக்கியமாக உடம்புக்குள்ளே ஜீர்ணிக்காமல் தேங்குற கழிவுகள் தேங்க விடாமல் தடுக்கும். உடம்புக்குள்ளே இந்த கழிவுகள் குறையும் போது உடம்பே தானாக தன்னை சரி பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஏலக்காய் எடுத்துக்கிற ரொம்ப எளிய வழி என்னென்னா, சாப்பிட்டதுக்கு பிறகு மெதுவாக மென்று அதன் சாறை குடிக்கிறது. இல்லைன்னா ஏலக்காய் விதைகளை அரைச்சி லேசாக சூடான தண்ணீரோட குடிக்கலாம். சாப்பிட்டதுக்கு பிறகு வேண்டான்னு நினச்சா காலை வெறும் வயிற்றிலேயே கூட இதை எடுத்துக்கலாம். நண்பர்களே, ஏலக்காய் தனியாக பார்த்தாலே ரொம்ப பவர்ஃபுல் விஷயந்தான். ஆனால் இதை சில குறிப்பிட்ட பொருள்களோட சேர்த்து எடுத்துக்கிட்டா இதோட பலன்கள் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்ல பலன் தரும். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏலக்காயை எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம். சில சூப்பரான காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டதுக்கு பிறகு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, அதிகமாக கேஸ் சேருது, அசிடிட்டி மார்பு வரைக்கும் எரிச்சல் வருது அப்படின்னா ஏலக்காயும் சோம்பும் காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்பவே உதவும். சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஏலக்காயும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. ஏலக்காய் சாப்பாடு ஜீரணமாவது அமைதியாக பண்ணும், அசிடிட்டியை குறைக்கும், சோம்பு வயிற்றில் இருக்கிற கேஸை வெளியே தள்ள உதவும். இந்த ரெண்டும் சேர்ந்து வயிற்றை லைட்டாக வச்சுருக்கோம். உங்களுக்கு ஹை பிபியும் எப்பவும் டென்ஷன் ஃபீலும் இருக்குன்னா ஏலக்காய் விதைகளை லேசாக சூடான தண்ணீரோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல காம்பினேஷன். காலை எழுந்ததும் 2 ஏலக்காயிலிருந்து விதைகளை எடுத்துக்கிட்டு லைட்டாக நசுக்கி அந்த லேசாக சூடான தண்ணீரோட குடிச்சிடுங்க. இதனால் நரம்புகள் அமைதியாகும், இரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் காரணமாக திடீர்னு பிபி ஏறுறதும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இது உடனடி மருந்து கிடையாது, ஆனால் தினசரி பழக்கமாக எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக நல்ல பலன் தரும். பல்லு துலக்கின பிறகும் வாயிலிருந்து கெட்ட வாசனை வருதுன்னா டூத் பேஸ்ட்டை மாற்ற வேண்டாம், ஏலக்காய் கிராம்பு காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்க. ஏலக்காயும் கிராம்பும் கிருமிகளை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் சுவாச வாசனை மட்டும் இல்லாமல் பல்லு ஈறு பற்களும் நல்லா இருக்கும். சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பும் வாயில் போட்டு மெதுவாக மென்று சாப்பிட்டா வாய் வாசனை சரியாகும். ஏலக்காய் உதவியோட உடல் எடையை குறைக்க நினச்சா ஏலக்காய் லவங்கப்பட்டை காம்பினேஷன் ரொம்ப நல்லது. உடல் எடை கூடுறதுக்கு காரணமே அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது தான். ஏலக்காயும் லவங்கப்பட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா இனிப்பு சாப்பிடணும்னு தோன்ற ஆசை குறையும். அதே நேரத்தில் உடம்போட மெட்டபாலிசமும் சர்க்கரை சமநிலையும் நல்லா இருக்கும். காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய் பொடி எடுத்து அதில் ஒரு சிட்டிகை லவங்கப்பட்டை சேர்த்து லேசாக சூடான தண்ணீரோட குடித்தா இனிப்பு ஆசை குறையும், உடல் எடை குறைக்கவும் உதவும். அடிக்கடி சளி ஜலதோஷம் இருமல் கபம் இப்படி பிரச்சனைகள் இருந்தால் ஏலக்காய் சுக்கு தேன் காம்பினேஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏலக்காய் பொடியும் உலர்ந்த இஞ்சி பொடியும் சம அளவில் கலந்து அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிடுங்க. இது மார்பில் தேங்கி இருக்கிற கபத்தை லைட்டாக பண்ணும், சுவாச பாதைகளை சுத்தம் பண்ணும், உடம்போட எதிர்ப்பு சக்தியும் சப்போர்ட் பண்ணும். அதனால் காலநிலை மாறும்போது நோய் வர வாய்ப்பு குறையும். கடைசியாக இரவு தூக்கம் சரியாக வரல, மனசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி பாலை லேசாக காய்ச்சி அதில் ஒரு ஏலக்காயை நசுக்கி போட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போது குடிச்சிட்டு தூங்குங்க. ஏலக்காயோட குளிர்ச்சி தன்மை மனசை அமைதியாக்கும், பால் நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணும், இதனால் தூக்கம் நல்லா வரும். நண்பர்களே, ஏலக்காய் சின்ன விஷயமா இருந்தாலும் சரியான முறையில் பயன்படுத்தினா அது தினசரி மருந்து மாதிரி வேலை செய்யும்.
இந்த காம்பினேஷன்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்துகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிரச்சனைக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினமும் ஏலக்காயை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. அப்போ தான் எப்பவும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.